வணக்கம். நிஷா ஸ்ரீகாந்த் ஃப்ரம் சென்னை, ஸ்ரீ கோலாபுரி டால் ஸ்கூல். என்கிட்ட வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேடம் வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன இன்கம் சம்பாதிக்கணும், அது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கு டெய்லரிங் தெரியணும், சூயிங் மிஷின் இருக்கணும், அந்த மாதிரி எந்த நெசசிட்டியுமே இல்லை. இப்போ சிம்பிளாக ஒரு பவுச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். இதுக்கு நான் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேன்வஸ் கிளாத் அப்படின்னு கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரில், ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் கேன்வஸ் ஃபேப்ரிக் அப்படின்னு கிடைக்கும். அது காலருக்கெல்லாம் வச்சு தைக்கிற ஒரு துணி. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தின் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்வெட் ஃபேப்ரிக் தான் வேணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பட்டு துணி, யூஸ் பண்ணாத ப்ளவுஸு, அப்புறம் சாரியோட பார்டர், அந்த மாதிரி ஏதாவது ஷால், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸுக்கு பழைய துணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சேல்ஸ்ன்னு வரும்போது புதுசாக இருக்கிற இந்த மாதிரி, இப்போ ப்ளவுஸ் பிட்ஸ் எல்லாம் 20 rupees 30 rupeesக்கு ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி டிசைனர் ப்ளவுஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரவுண்டாக இந்த கேன்வஸ் ஃபேப்ரிக்கை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். அது மேலே ரெட் கலர் வெல்வெட், நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை ரெட் கலர் வெல்வெட்டை க்ளூவால் ஃபிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ரெட் கலர் வெல்வெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நீங்கள் கொஞ்சம், நான் வீடியோக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த க்ளூ காய விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சைடு ஒட்டிட்டு இன்னொரு சைடும் க்ளூவால் வெல்வெட் ஃபேப்ரிக், அதே ஃபேப்ரிக், நீங்கள் கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தின் மெட்டீரியல் காட்டன் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ரவுண்டாக அதை 3/4 இல்லைன்னா 1/2 பாதியாக கூட மடிச்சுக்கலாம். 3/4 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட, முக்கால் பாகம் ஒரு பக்கமும் கால் பங்கு ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஸோ இப்போ இன்னொரு சைடும் நான் வெல்வெட் ஃபேப்ரிக் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது லேஸ், டிசைனர் லேஸு வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட லேஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா சாரியோட பார்டரே நீங்கள் அழகாக கார்னர் ஃபுல்லாக ஒட்டலாம். இப்போ நான் இதில் வெல்வெட் ஃபேப்ரிக் ஒட்டினதுக்கப்புறம் நான் டிசைனர் லேஸ் ஒட்டியிருப்பேன் ரவுண்டாக. ஸோ நீங்கள் கொஞ்சம் தின் லேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் எங்கள் வீடியோக்காக கொஞ்சம் திக் லேஸ் எடுத்திருக்கேன். திக் லேஸ் என்ன சேலஞ்சுன்னா, நீங்கள் ரவுண்டாக ஒட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் தின் லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டோன் ரோல்ஸ் கிடைக்கிறது மார்க்கெட்டில். நான் சொல்கிற மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 500 ரூபாய் இருந்தால் நீங்கள் 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 20 rupees 15 rupeesக்கு கூட நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை தயாரிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தயாரிக்கலாம். இதுக்கு நிறைய டைமும் ஆகாது. 5-10 நிமிஷம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு அந்த ஐடியா வர வர இன்னும் க்ரியேட்டிவாக, இப்போ நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ரெக்டாங்குலர், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் சிம்பிளாக பண்ணியிருப்பேன். 2 லேஸில் எப்படி 2-3 லேஸில் எப்படி அழகாக கிஃப்ட் பாக்ஸஸ், கிஃப்ட் பவுச்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் 3/4 கட் பண்ணதுனால இன்னொரு சின்ன பீஸ் கேன்வஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி சென்டர் பார்த்து அது மட்டும் கரெக்டாக ஒட்டுங்க. அது ஒட்டினதுக்கப்புறம் 3 சைடு கம் போட்டு ஒட்டலாம். அதுக்கப்புறம் அது மேலே திருப்பியும் நான் வெல்வெட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கேன். இது மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் லேஸே இந்த மாதிரி கட் பண்ணி கூட அழகாக பவுச் மாதிரி உள்ளே ஒட்டலாம்.
வந்து நிறைய பேர் வந்து 10 rupees 15 rupeesக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட், 50 ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும், 100 ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும் அப்படின்னு பண்டிகைகள், அப்புறம் வந்து வீட்டில் பூஜை இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா வெத்தலை பாக்கு, பூ, பழம், அது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் தேங்காயெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது ஒரு அடிஷ்னல் கிஃப்ட் 50 ரூபா 100 ரூபாய்க்கு எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ ஆசைப்படுவாங்க. பட் இத்தனை ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது அந்த பட்ஜெட்டே 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ 10 rupees 20 rupeesக்கு ஏதாவது இருக்கா மேடம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன்ஸை. இது வந்து ரொம்ப சிம்பிள், யாருக்கானாலும் யூஸ் ஆகும். அழகாக கிளச் மாதிரி பர்ஸில் நம்ம வச்சுக்கலாம். பணம் தனியாக வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எங்கே இருக்குது, என்னால் பார்க்க முடியலையே அப்படிம்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனதுமே நீங்கள் வந்து ஃப்ரீ டால் மேக்கிங் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் வந்து டால் மேக்கிங்கை பற்றின நிறைய வீடியோஸும் இருக்கும். இந்த மாதிரி ஐடியாஸும் அதில் நிறைய இருக்கும். இப்போ இதில் அந்த பவுச்சில் நான் ஒரு 200 ரூபாய் சும்மா வச்சு இதை ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இது காமிக்கிறேன். இதுக்கு ஒரு பட்டன் மாதிரி வேணால் நீங்கள் வெல்க்ரோ மாதிரி வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட ஃபோல்டு பண்ணி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். நான் இது மேலே ஒரு சின்ன சம்கி இப்போ ஒன்று ஒட்ட போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரோசஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அவசரத்தில் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி ஏதாவது பேர் எழுதி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன லேஸ் யூஸ் பண்ணால் இன்னிஷும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.